நீ ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னு கட்டி பிடிச்சு நான் அழுக அவ அழுக ஒளிவு இருக்குமே கண்ணீர் தண்ணி மட 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 மடன்னு வந்துருச்சு. என்ன சொல்ற? துண்டெடுத்து தொடச்சுக்கிட்டேன். டேய் கண்ணீரை துடைக்கிறதுக்கு அதுக்கிட்ட தண்ணி மூஞ்சில தெளிக்கிறதுக்கு மூஞ்சில அள்ளி தெளிக்கிறதுக்கு தொடச்சுக்கிட்டேன். தொடச்சிட்டு அம்மா நான் தான் உசுரோடு இருக்கிறேன், நீ ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சி அழுகிற. அவனாலையும் தாங்க முடியல, தாங்கி இருக்க முடியாது. அவ ஓன்னு அழுகிறான். ஐயோ ஓல் நல்லப்பா ஓன்னு அழுகிறான். அழுகாதம்மா நான் உசுரோட வந்துட்டேன், நீ போய் சீலையை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்றேன். என் பொண்டாட்டி மாட்ட மாட்டேங்கிறான். ராவணதான் ஆவன். அடே ஏன்டா சோகசீனை நடிக்க விடுங்கடா. ரொம்ப நடிக்காதனே பாரு. நடிப்ப பாரு. என் பொண்டாட்டி மாட்டேங்கிறா. அது அது மாட்டேன்னு சொல்லுது. அடே சீலையை கட்ட மாட்டேங்கிறான், என்னை தொடாதங்கிற. ஐயோ ஏமா அப்படிங்கிற? என்னை இதை தொடாதன்னு சொல்லுறா, என்னைய தொடாத அப்படிங்கிற. இல்ல இல்ல உங்க வீட்டுக்காரம்மா உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னா காரணம் இருந்திருக்கு. அசிங்க பிடிச்சா அது உள்ளப்பா, அவரை தொடாம இருக்கிறது காரணம் வேற. இந்த ஆளு ஒரு வருஷம் சென்று வந்ததுனால சீக்கா இருந்திருக்கேன். அட சீக்கும் இல்ல ஒண்ணும் இல்ல. கொரோனாங்கன்னு வந்துருச்சா? கொரோனாவா? கொரோனாவும் இல்ல ஒண்ணும் இல்லடா. அதான் கொரோனாவுக்கே பொழைச்சிக்கிட்டியப்பா. என்னை தொடாது. எப்ப நீங்க உசுரோடு இருக்கிறப்ப என்னைய தாலி இருக்க வச்சாங்களோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பகதூர் வெள்ளையத்தேவை. ராமநாதபுரம் சிறைச்சாலையிலிருந்து எல்லாத்தையும் சிரமிட்டு கொண்டு வந்தானே இந்த மந்திரி மட்டும் கண்ணுக்கு தெரியலையா? அப்பேற்பட்ட மந்திரியை விட்டு விட்டு வந்தது மட்டுமில்லாமல் என்னை தாலி அறுக்க வைத்து விட்டார்கள். அதனால் அந்த வெள்ளையத்தேவை உசுரோடு இருக்கிறப்பவே அவன் பொண்டாட்டி வெள்ளையம்மா தாலி அறுக்கணும். அப்படி அறுக்கலைனாலும் நீங்க அறுக்க வைக்கணும். அப்படி செஞ்சாதான் என் புருஷன், அதுக்கப்புறம் தான் முகத்துல முழிப்பேன் அப்படின்னு என் பொண்டாட்டி சொல்றான். வேற வழி இல்லையே, இவங்களை கெடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நேர பாஞ்சாலங்குறிச்சி போறேன். மகாராஜாவை சந்திக்கிறேன். மகாராஜா எனக்கோ தாழ்ந்த வயதும் தள்ளாடும் காலமாகிவிட்டது, அதனால் என்னுடைய மகனுக்கு கல்யாண கோலத்திலே காதணி விழா செய்ய வேண்டும், அதுக்காக நெல் வேண்டும் என்று கேட்டேன். அப்ப இல்லைன்ட்டார். உங்க கையில் இருக்கிற பட்டாவாளை கொடுங்க, நான் எங்கேயாவது போய் வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு பட்டாவாளை வாங்கிட்டு நேர ஓமத்தூர் மகாராஜாவை சந்திக்கிறேன். அவர்கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன். பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனுக்கு சொந்தமான நெல்ல நம்ம பெரிய மகாராஜா கொள்ளையடிக்க சொன்னாருன்னு சொல்றேன். மந்திரி மந்திரி பாட்டு இவ்வளவுதானா பொய்ன்னு இருக்குதா? உங்களை வண்டி ஏத்துற வரைக்கும் வெறும் பொய்யாத்தான் இருக்கு. சாமி சாமி நல்லா வண்டி போட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் இப்போ என் ஜோப்புக்குள்ள கை போய் எப்படி வெளியே வருதோ அந்த மூளையை பொறுத்து தான் நடக்கு. ஏன்னா வண்டியிலே வந்திருக்கிறோம் நாங்களாம். என்னன்னு வண்டியில் உன்னை 6 வர சொன்னான். ஐயோ ஐயோ ஆவாட்டி தான் பட்டு அப்படி அதெல்லாம் கேட்காத. என்ன பண்றது? அப்படி எதுல விட்டு வாயில விட்டா வளவளங்குமியா. வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சின்ன மகாராஜா கிட்ட பெரட்டி அடிக்கிறேன். அங்க ஒரு பொய். அப்புறம் எல்லாத்தையும் 1000 கம்பளத்துமார்கள் 1000 பொதிமாடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க போறேன்? பாளையங்கோட்டை போறேன். ஏன் பாளையங்கோட்டை நெல்லை கொள்ளையடிக்கணும் தெரியுமா? நெல்லாகப்பட்டது வெள்ளைக்காரனுக்கு சொந்தமான நெல். அந்த நெல்லை கொள்ளையடிச்சாத்தேன் வெள்ளைக்காரனுக்கு கோவம் வரும். பாஞ்சாலங்குறிச்சி மேல படையெடுப்பேன். இவங்க எப்படா படையெடுக்கலாம்னு இவங்களும் படையெடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஒண்ணு வெள்ளைக்காரனுக்கு சாவுவானுங்க, இல்லைன்னு இந்த 3 பேர் சாவுவாங்க. என்ன மசருக்கு நான் சாவன்? உங்களை சொல்லுங்க, உள்ள இருக்கிற ஆளுங்க. அந்த நெல்லை மட்டும் கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பணத்தேவன், பாண்டியத்தேவன், வேளாண்டி குடும்பம் சொல்லப்பட்ட மூவரை கொண்டு குவித்து நெல் அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து விட்டேன். இப்ப நேரா பாஞ்சாலங்குறிச்சி போகணும், மகாராஜாவை சந்திக்கணும், பாளையங்கோட்டையில் நடந்த விவரத்தை எடுத்து சொல்லணும். இப்படி செய்யலாமா மந்திரி என்று கேட்டால் என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, கூட இருந்ததுதான் நானு. நெல்லை கொள்ளையடிச்சது கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்துமார்கள் தான் அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி அவங்க மேல போட்டு நம்ம கூடவே இருந்து குள்ளநரி வேலை செஞ்சு குழி பறிச்சு இந்த குண்டுமாச்சா நாய்க்குனூர்லயே 3 பேர்த்தையும் புதைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். நாளைக்கு என்ன பண்ணுவேன்? நாளைக்கு அருவா பாட்டி 2 பேர் இருந்தா போதும். அதே மகாராஜா என்னையா மாண்டு விட்டான் என்று சொல்லீர்கள். மாண்டவன் மீண்டும் வருகின்றேன். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். பார்க்கிறேன் அந்த பாஞ்சாலங்குறிச்சி பதிபண்டர்களை. சரியா இருக்கதா? கொஞ்சம் ஏத்த சொல்லணுமா?
கடவுள் பழனியப்பனாட்ட பொட்டு பொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாத வேணும்னா சொல்லு. கொள்ளை செய்து பாண்டிய தானாவதி பயணமணி கொள்ளை செய்து பாண்டிய தானாவதி பயணமணி பதிமாட்டு மேல நல்ல பார போட்டு புறப்பட்டு வந்தேன் பாஞ்ச நாடி பதிமணி தன்னையா தானம் போட்டு புறப்பட்டு வந்தேனே தானாவதி மக்கால கண்ணாடி மேடதடி மன்னதி தானாவதி பயணமணி மங்கள கண்ணாடி மேடை நாடி மன்னவன் தானாவதி பயணமணி ஓடி வருகின்ற பிள்ளை ஓடி வருகிற பிள்ளைகள் ஓட்டெல்லாம் ஓடி வருகிற தரவுதா ஓட்டெல்லாம் ஓடி வருகிற பிள்ளைகள் ஓடி வருகிற பிள்ளைகள் ஓட்டெல்லாம் ஓடி வருகிற பிள்ளைகள் சாமி சாமி ஒட்டக்கு நல்வாங்க வாரண்டு போன மந்திர என்னவா ரோபன் கணே ஒட்டக்கு நல்வாங்க மந்திரி ஒட்டக்கு நல்வாக்கி வாரன்று மந்திரிகள் வா அவங்கள மந்திரிகள் வா அவங்கள ஒட்டக்கு நல்வாங்க ஒட்டக்கு நல்வாங்க வாரன்று போன மந்திரி என்னவோ ரோபன் கணே மந்திரி என்னவோ ரோபன் கணே கடலாக நல்வாங்க மண்டி போட்டு கும்பிடுனேன். கும்பிட்டுக்கு 100 குறையும். இந்த கும்பிடு 15 வருஷத்துல இருந்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிற. அப்படி கும்பிட்டு ஆளை குருவ வைக்கிற. அப்படி பாரு, அப்படியே படுத்துக்கிட்டு கூட அப்படியே இந்த நடிப்பை பார்த்துக்கிட்டு தான் அவர் போயிட்டாரு. உலக நடிப்புட ஐயா. ஆகாட்டினா போதும். பாட்டியாரே எத்துறையை பாச்சை மன்னாவாரு சாமி ஆண்டவரை தூரை பாண்டியரே அடி பண்ணித்தேனால் தானபதி பிள்ளை அடி பண்ணித்தேனால் தானபதி வாருமே வாருமே
ஹலோ ஹலோ மந்திரி வாருமே வாருமே மந்திரியே வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு பதசரணமோ அமைச்சரே பாதசரணங்கள் செய்தன் மன்னா எந்துரைய பாண்டியரை பாஞ்சை மன்னாவாறு அழகு பாதம் அழகு பாத சரணங்கள் செய்தன் மன்னா பாஞ்சால குரு செய்தான் பிள்ளை மகன் இந்த பாஞ்சால குரு செய்தான் பிள்ளை மகன் எட்டு கணக்கு பார்ப்பவார மந்திரியா தாளா மகாராஜோ அரசே மகாராஜோ மந்திரி எட்டு கணக்குகள் பார்ப்பவாரே ஆமாமா நானேதான் எங்களுக்கு தந்திரம் சொன்ன மந்திரி எங்களுக்கு தந்திரம் சொன்ன மந்திரி வந்தன செய்தேனே அமைச்சரே வந்தான செய்தேனே எந்துரையே பாண்டியரை பாஞ்சை மன்னாவார் உங்கள் பாதம் உங்களுக்கு கோடி நாதா வந்தானோ நாதா வந்தான செய்தேனே எந்துரையே வல்லவனானுமே பிள்ளை மகன் அரச வல்லவனானுமே பிள்ளை மகன் நமது பாஞ்சாலி தக்கம்மா அரசே நமது பாஞ்சாலி தக்கம்மா கிருவாயிடா சரி. பாலாறு செல்வம்மா பால்வாயடா மந்திரி பாலாறு செல்வம்மா பால்வாயடா சுத்தியும் வந்துமே அமைச்சரே நாதா சுத்தியும் வந்துமே தாழ் பணிந்து பாண்டியரே நாதா சுத்தியும் வந்துமே தாழ் பணிந்தே சூரியரை பார்த்து தண்டனிட்டேன் இந்த சூரியரை பார்த்து தாழ் பணிந்தே திருசேவாமாய் வாழ்வாய மகாராஜோ சேவாமாய் வாழ்வாய மந்திரிய செந்தில் வடிவேலன் திருவயலே மந்திரி செந்தில் வடிவேலன் திருவயா மாமண்டா அமைச்சரே இந்த பாஞ்ச நாட்டு அதிபதியாகிய தங்களுடைய பொற்பாதங்களுக்கு இந்த மதியில் சிறந்த மதிமந்திரி கோடான கோடி வணக்கங்கள் மகாபிரபு மங்களம் உண்டாகட்டுமே மந்திரி தங்களுடைய சித்தமே என்னுடைய நம்ம பாக்கியம் சக்காது வரலாறு என்றைக்கு ஒரு நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருக்க வேண்டும் மிக்க சந்தோஷம் அரசே ஆகட்டு மந்திரி ஆகட்டும் மகாராஜா நீயோ சென்ற காரியங்கள் அனைத்து சிறப்பாக நடைபெற்றதா என்ன நக்கல் பண்றியா? மன்னா இந்த மதியில் சிறந்த மதிமந்திரி இதுவரையிலே எடுத்த காரியத்திலே நான் தோல்வி அடைந்தவன் கிடையாது அப்படி இருக்கிற தருவாயிலே நான் சென்ற காரியம் வெற்றிதான் வெற்றியோடு அனைத்தையும் முடித்துவிட்டு சந்தோஷமாக வந்து சேர்ந்தேன் நம்முடைய பாஞ்சாலங்குறிச்சி அரச சபைக்கு ஆகட்டும் அரசே வேடசுந்தரி சேர்ந்து கிரி பைனான்ஸ் அன்பு நெஞ்சம் அவர்கள் எனக்காக அன்பு பரிசாக வாரி வழங்கியுள்ளது அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்பு நெஞ்சத்தாருக்கு மந்தையில் வாழ்கின்ற தெய்வத்தினுடைய நெருவற்றி எங்களுடைய குலங்காக்கூடிய சக்காதி வரலாறு என்றைக்கு ஒரு நோய் நொடி இல்லாமல் அன்னவர்களும் அன்னொரு குடும்பத்தார்களும் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டு சிறப்படைய வேண்டும் என்று எங்களுடைய சக்காதிவை பிரார்த்திக்கிறேன். நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 மகாபிரபு நான் சென்ற காட்டியத்தை வெற்றியோடு முடித்துவிட்டு மன்னரை காண வேண்டும் என்று சந்தோஷமாக வந்து சேர்ந்தேன் பாஞ்சாலங்குறிச்சி அரச சபை. அமைச்சரே அரசே சென்ற காரியங்களத்தை சிறப்பாக நடைபெற்றது என்று சொன்னாய். அது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கத்தானே செய்யும். ஆனால் அனைத்து முடித்து விட்டேன் என்று சொல்கிறாய், அதற்கு அர்த்தம் இருக்கிறதா? நான் என்ன நினைத்து புறப்பட்டு சென்றேனோ அது முடிஞ்சு போச்சுங்க. எது போன காரியம்? எந்த காரியத்துக்கு போனேன்? தங்களிடத்திலே பட்டாவாளை பெற்றுக்கொண்டு வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கி வருகிறேன் என்று புறப்பட்டு சென்றேன். வட்டிக்கு வாங்கினியா கடனுக்கு வாங்கினியா? வட்டிக்காவது கடனுக்காவது வாங்கினியா வாங்கலையா? வாங்கி முடித்து விட்டு வந்து விட்டேன். வட்டிக்கு வாங்கினியா இல்ல கடனுக்கு வாங்கினியா? வட்டிக்காவது கடனுக்காவது வாங்கி வருகிறேன். அமைச்சரே, நான் கேட்கிறது உனக்கு புரியவில்லையா? நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா?
நீ சொல்கிறது எனக்கு புரிகிறது. நான் என்ன சொல்லி உங்களிடத்தை பட்டாவளை பெற்றேன்? பட்டாவளை அடையாளமாக கொடுங்கள், எங்கேயாவது சென்று வட்டிக்காது கடனுக்காக நெல் வாங்கி வருகிறேன் மன்னா என்று சொன்னீங்களே. அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. எந்த காரியம்? நான் சொல்லிட்டு போன காரியம் இல்ல, கடன் வாங்குறது காரியமா? ஆமாங்க, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அது ஒரு காரியம் தானே. நெல்லை கடனாக வாங்கி வந்தேன் மன்னா. வாங்கி முடித்து விட்டு வந்து அமைச்சரே, அரசே, வாங்கினேன் வாங்கல இரண்டே வார்த்தை. தங்களிடத்தில் பட்டாவாளை பெற்றுக்கொண்டு எங்காவது சென்று வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கி வருகிறேன் என்று புறப்பட்டு சென்றேன் அல்லவா? போனீங்க, அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. எந்த காரியம்? போன காரியம் எளவு காரியமா? கிட்டத்தட்ட நெருக்கிடலாம். அமைச்சரே, மகாராஜா, வட்டிக்கு வாங்கினேன் கடனுக்கு வாங்கினேன் ஏதாவது ஒரு வேளை சொல்லுங்க. வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கி வருகிறேன். வாங்கினேன்னு சொல்லுங்க. வாங்கி வருகிறேன். அமைச்சரே, வட்டிக்கு வாங்கி வந்திருக்கிறேன் மன்னா என்று சொல்லுங்க. வாங்கி வருகிறேன் என்று. வட்டிக்கு வாங்கி வந்தால் நான் திருப்பி கட்டுகிறேன். வட்டிக்கு வாங்கி வருகிறேன். அமைச்சரே, கடனுக்கு வாங்கி வந்தேன் என்று சொல்லுங்கள், அதை நான் கடனாக திருப்பி கொடுத்து விடுகிறேன். வட்டிக்காவது வாங்கி விடுவோம், வட்டியை முதல்ல சேர்த்து திருப்பி கொடுத்து விடுகிறேன். சொன்ன வார்த்தை ரெண்டு. எது? வட்டிக்காவது கடனுக்காவது. வாங்கி வந்தீர்களா? வட்டி கொடுத்தா வட்டிக்கு வாங்கினியா இல்ல கடனுக்கு வாங்கினியா? அந்த ரெண்டையுமே சேர்த்து. அமைச்சரே, வட்டிக்கு வாங்குறேன்னு சொல்லு இல்ல கடனுக்கு வாங்குறேன்னு சொல். கடனா வாங்கினேன், அதுக்குண்டான வட்டியை கொடுத்துருவாருன்னு சொன்னேன். அப்போ கடை வாங்கி வட்டிக்கு ரெண்டையும் சேர்த்து தான் செஞ்சுருக்கிறேன். முடிச்சுட்டு வந்துட்டேன். எது? இப்போ கடை வாங்குற ஒருத்தர்கிட்ட சும்மாவா தருவேன்? வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. அப்போ கடன் வாங்கி வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க என்ன சொல்லி வாங்கியிருப்பீங்க? கடனாக கொடுங்க, கடனாக கொடுங்க, என் மன்னர் கொடுத்துருவாரு அப்படி சொல்லியிருப்பீங்க. வட்டியை மன்னர் கொடுத்துருவாரு. என்னை சிக்க வைக்கலாம்னு பார்க்காதீங்க. கடனாக கொடுங்க, அதுக்குரிய வட்டியை மகாராஜா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போன இல்லைங்க. கடனாக வாங்கி வந்துட்டேன். போனா இல்லையா? போனது எல்லாத்துக்குமே தெரியுமே. அப்ப போன இல்லைங்க. அப்ப போனது எல்லாத்துக்கும் தெரியும். கடனுக்கு வாங்கின்னு சொல்லு இல்ல அப்ப அப்படி சொல்லிட்டு போன. அமைச்சரே, நாளைக்கு மதியானம் 12 மணி வரைக்கும் கேட்டாலும் இதுதான் பதில். நீ அதில் போய் கிழிச்சு போட்டீங்கன்னா இப்படி தானே கிழிச்சு போடுவேன். எத்தனை வாக்கு போட்டு கம்மனு உட்காரு. ரொம்ப கிழிச்சு விட்டா அவங்க வந்து இங்க கிழிக்க சொல்லு பாப்பா. யாரு? ரெங்கண்ணன் கிழிக்கிறது அவங்க கிழிக்க சொல்லு பாப்பா. ஆமாம்மா, சும்மா பேசப்படாது. சும்மா டவுசர் போட்டுக்கிட்டு தான் பேசுறேங்க. பள்ளி திருமணம் கிழிக்கிறாங்க, அவங்க இங்க கிழிக்க சொல்லு பாப்பா. இந்த அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இது போட்டா கேன்னு போடுறோம், அவங்கள போட சொல்லு பாப்பா. ஏப்பா அப்படி கேன்னு போடுறீங்க? கொஞ்சம் குறைச்சு போட வேண்டியது. சும்மா போட்டு விட்டு வாங்குற 1500 ரூபாய்க்கு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைச்சிட்டு போக வேண்டியதானே. கேன்னு யாரு போய் கற்று சொன்னா? எதில் விட்டேன்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டுனுங்க. எதை முடிச்ச? போன காரியத்தை. எந்த காரியம்? நான் என்ன காரியம் சொல்லிட்டு போனேங்க. என்ன பெரிய காரியத்துக்கு போன்னு சொந்தியா? பெரிய காரியத்துக்கு நான் போகல, படுத்துக்கிட்டேன். செல்வி தான் போயிட்டு வந்தது. நம்மளால அலுப்பு தாங்க முடியல. நீங்கள் எப்படி வந்தாலும் நான் போடுவேன். எல்லாத்துக்கும் போடு. பெரிய காரியம் இன்னைக்கே தெரியுது. 15 வருஷத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிற. அப்படியே ஒரு தொச்ச 2 வருஷம் இன்னைக்கு பாய் பயல கடனுக்கு வாங்கி வந்துட்டேன். முடிச்சுட்டு வந்துட்டேங்க. கடனுக்கு வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ குண்டு மாஜா நாயக்கர் ஒரு நாடகத்துக்கு போனீங்களே, நாடகம் முடிஞ்சதை மலைகளை வந்ததான்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? நாங்கள் நாடகம் ஆடிட்டோம். நாடகத்தை ஆடிட்டு மழை வெள்ளப்பா நாடகம் ஆடி நடந்துருச்சு. நல்லபடியாக ஆடி முடிச்சுட்டு வந்துட்டோம். முடிவு அதானே. முடிச்சுட்டுனா அது வேற. எங்களுக்கெல்லாம் மழை வெள்ள நல்லபடியாக ஆடி முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி மொட்டையாக சொல்லக்கூடாது. இதைத்தான் நான் சொன்னேன், நீ போய் கிழிச்சு விடுவேன்னு. கல்யாணம் இல்லைன்னு வேணும். ஆடி முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டோம். நாடகத்தை முடிச்சிட்டியா? ஆடிட்டு காசு வாங்கிட்டு வந்தோம். ஆடிட்டு நான் நொட்டுவீங்க. ஆடி முடிச்சுட்டு நல்லபடியாக காசு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நீ பாதியிலே வாங்கிட்டு போயிடுவேன். இந்த சங்கத்தில் வந்து இறங்கணும்னு 100 கேட்குறிய. போய் நாடகம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சில எல்லாம் உன் கம்பெனி பாதி இருக்க மாட்டிருக்கு. ஆகல இல்ல, இப்பதான் நெல்லை கடனாக வாங்கி முடிச்சுட்டுங்க. திருப்பி முடிந்ததுட்டு என்று சொல்கிறாய். என்னமோ என் வாயில முடிஞ்சதுன்னே வருது. நீ ராசியான மனுஷன்தான். பின்ன அதான் முடிச்சது முடிச்சிட்டீங்கல்ல. 10ல இன்னைக்கு கூட ஒருத்தன் ஒன்று முடிச்சிருக்கிறேன். அவனுக்கு இன்னும் 10 இருக்குது. நான் முடிவு பண்ணிட்டு நான் முடிக்கிறேன் பாரு. அவன் தானா முடிஞ்சிருவேன், வண்டியில் ஏறி விட்டுருவான். என் வாயில் விழுந்தல. நம்ம கெட்டு போனாலும் அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கணும். நினைச்சுதான் நான் குட்டையா போயிட்டேன்.
இனி அப்படி போக மாட்டேன். என்னைக்கும் சொல்றேன், ஆ, நம்ம கெட்டு போனாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அந்த நல்ல எண்ணம் இருக்கணும். அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு அதுக்காண்டி வண்டியில போய் சாகுன்னு சொல்ற பாரு, அந்த வார்த்தையில அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. சொல்றது கேளுங்க அமைச்சரே, அப்படி ஒருத்தர் நினைச்சு சிகரெட்டா குடிச்சு மண்டையில் இருக்கிற முடி போற போய் சொட்டையாயிட்டேன். அவன் மாதிரி போக என்னால் ஆகாது. நானும் அப்படியே நினைச்சு குட்டையா போயிட்டேன். அது மாதிரி என்னால் ஆகாது. இனி ஒரே பார்வை நேருதான், முட்டுனா தூக்கிட வேண்டியதான். எவனையும் எதிர்பார்க்கறது இல்லை. சுத்துபத்தி இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நெல்லை கடனாக வாங்கி வந்து முடிச்சாச்சுங்க. முடிச்சாச்சு. நெல்லை கடனாக வாங்கி வந்தால் அந்த மன்னருக்குத்தானே வெற்றி. மன்னர் வெற்றி பெற்றால் மந்திரிக்கு தானே வெற்றி. ஆமா, மந்திரி வெற்றி பெற்றால் மன்னருக்கு. ஆக நீங்க இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீங்க இல்லை. அப்படி இருக்க நான் எதை செஞ்சாலும் உங்களை தான் சாரு. நல்லது நடந்தாலும் உங்களுக்கு பேரு, அப்போது நீ கெட்டதுதான் செய்து வர, அது உங்களுக்கு தான் பேரு. நீ செய்யறதெல்லாம் எனக்கு தான் வந்துச்சார். ஆமா, மன்னருக்கு தான். எந்த வழியும் நீ தப்பிச்சு தப்பிக்கிறது இல்லைங்க. எதா இருந்தாலும் உங்களை தான் நேரம் வந்து கேட்பாங்க. மந்திரி நெல்லை கொள்ளையடிச்சிட்டான்னு சொல்லி வந்தாலும் உங்ககிட்ட தான் வரும். வட்டிக்கு வாங்கிட்டு வந்தாருன்னா வட்டி கொடுன்னு உங்ககிட்ட தான் வரும். அதுக்கு தான் விவரமா கேட்குறேன். நெல்லை வந்து கடனாக வாங்கினியா வட்டிக்கு வாங்கினியான்னு கேட்டேன். அதைத்தான் நாங்கள் கடனை வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டோங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும் மந்திரி. அப்படி கெட்டியா இருங்க. அப்படி பிரச்சனை வந்தாலும் படுகளம் பிரிவு போகிற 2 ஊசியை போடுற வண்டி எடுத்துகிட்டு வர்றேன். அமைச்சரே, அது நம்ம அப்படியெல்லாம் மனம் தளராதீங்க, விட மாட்டேன். என்னைக்கும் அந்த மனசு தளராலும் நான் கிடையாது. அதைத்தான் நான் சொன்னேங்க. ஆமா, நீங்க சொல்ற, நான் சொல்றதை கேள் மந்திரி. நான் கேட்பேங்க. நீங்க சொல்றதை கேட்காம நீங்க மன்னர், நீங்க சொல்றது நான் கேட்டு அதான் சொல்றத பூரா கேட்டுதான் ஆளாளுக்கு வீட்டில் தூக்கி கொண்டு போட வச்சிட்டீங்கல்ல. அமைச்சரே, அந்த ஆளு நேற்று இந்த ஆளுகிட்ட சிக்கப்படாத விட்டு போயிட்டாங்க. அமைச்சரே, மகாராஜா நீ வெற்றி பெற்று வந்தால் மன்னருக்குத்தான் அழகு. ஆமன்னவா ஆகட்டும் மந்திரி. 40 நாள் எப்போது வருவாய் வருவாய் என்று பாஞ்சாலங்குறிச்சியிலே காத்து கொண்டிருந்தி இருக்காதா பண்ண? ஏன் உங்களுக்கு மட்டுமா? பாஞ்சாலங்குறிச்சி மக்களுக்கே மந்திரியை காண வேண்டும் என்று எவ்வளவு ஆர்வமாக இருப்பார். நீங்களும் பார்த்துட்டீங்க, நாட்டு மக்களும் பார்த்துட்டாங்க. வேற என்ன உங்களுக்கு கோளாறு? எந்த கோளாறும் இல்லை. சரி, ஆனால் என்னுடைய தம்பி இளையவன் ஊமுத்துறை பாண்டியன் உன்னை காண வேண்டும் என்று மிக மிக அவளோட உயிரை கொட்டால் வெளியில் அமர்ந்திருக்கிறான். இப்ப வார்த்தை வராதே. இளைய பாண்டியன், இளைய பாண்டியன் என்னை காண வேண்டும். என் தம்பி இளையவன் ஊமத்துறை பாண்டியன் இருக்கத்தான் செய்யும். 48 தினங்கள் கழித்து நம்முடைய மந்திரி எப்பொழுது வருவான் என்று இரு மன்னர்கள் வழி மீது விழிவைத்து காத்து கொண்டிருக்க முதல் மன்னர் மூத்த மன்னர் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். அவருக்கு பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். ஆசை, ரொம்ப ஆசை இருக்கிறது. இருக்கட்டும் மன்னர், வருவிதி வந்தால் படுந்துயிர் பட்டுத்தான் ஆக வேண்டும். என்ன பண்றது, பண்ணி வேஷம் போட்டாச்சு. பிய திங்க சொல்றா, அப்புறம் என்ன பண்றது? அழைத்து வரட்டுமா என் தம்பி? அழைத்து வாருங்கள் இளைய பாண்டியரை. அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்வோம். நம் பாஞ்சை மண்டபம் ஆகட்டும். ஆகட்டும். அழைத்து வரட்டுமா? இளைய பாண்டியர் கோபமா இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரா? என் தம்பி உனக்கு கோபக்காரன் உனக்கு நன்றாக தெரியுமில்ல? எப்பொழுதுமே கோபமாகத்தான். அப்படியே தான் இருக்கிறான் இன்னைக்கும். கொஞ்சம் குறைச்ச கூடாதுங்களா? எதுக்கு குறைக்கணும் கோபத்தங்க? கொஞ்சம் நீங்க மனசு வச்சா தாங்க மந்திரி வாழ முடியும். கொஞ்சம் குறைச்ச கூடாதா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. அழைத்து வரட்டுமா? அழைத்து வாருங்கள் மன்னா. என் தம்பி இளையவன் ஊமத்துறை பாண்டியன் அழைத்து வருகிறேன். அழைத்து வாருங்கள் மகாராஜா. ஆகட்டும். சேதி காட்டி எனது தம்பியா தம்பி அண்ணரை தாதார் சேதி கேட்டி அஞ்சத சிங்கமே ஓடிவாடா தம்பி, அஞ்சத சிங்கமே ஓடிவாடா. அண்ணரை சரி கட்டே அஞ்சத சிங்கனே ஓடிவாடா, நீயோ அஞ்சத சிங்கனே ஓடிவாடா. மறுமுறை அண்ணாரா தம்பி, மறுமுறை அண்ணாரா லைத்தாதினார் அண்ண சிவத்தையா ஓடிவாடா தம்பி, அண்ண சிவத்தையா ஓடிவாடா. மறுமுறை அண்ணாரா லைத்தாதாலே மன்னன் சிவத்தையோ ஓடிவாடா, நீயோ மன்னன் சிவத்தையோ ஓடிவாடா. கூட பிறந்துட்டா
அஞ்சன சிங்கன மதுரை அங்கே காலடையாக தள்ளனது இந்த காலத்தில் ஜெக உமதுரா காலடை வதனதே கட்டளை ஓடிவரே காலடையாக தள்ளனது காலடையாக உமதுரா காலடை ஓடிவரே மதுரை மீண்டும் என்ன அழைத்த விவரமல்ல சீக்கிரமாக திரும்பிக்க மாட்டோம் தம்பி உமத்திரை பாண்டா மதிப்புக்குரிய மந்திரி எப்போது வருவான் என்று பாஞ்சியிலே 40 தினமாகவே காத்துக் கொண்டிருந்த வல்லவா உண்மைதான். நமது மதிப்புக்குரிய மந்திரி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர்ந்து விட்டார் வந்து விட்டார்களா வந்து விட்டார். எங்கே தம்பி, எங்கே எங்கே கேட்டார்கள் அங்கே கட்டண மந்திரிய கோவு கட்டண மந்திரியா குண்டரே மதுரை மந்திரிய கோவு கட்டண மந்திரியா குண்டரே மதுரை ஓட ஓட மந்திரிய ஓட நானே மந்திரியா உன்னே நானே வெட்டுவனே வெட்டு ஏ கரண்டு 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 கரண்டு